கம்பர், ஆழ்வார்கள், சுவாமி தேசிகன், சம்பிரதாயத்தை பற்றி வியாக்கியானங்கள் இதெல்லாத்தையும் மேற்கோள் காட்டி இந்த 16 குணங்களுக்கு விவரணம் ரொம்ப அழகாக சொல்லிருக்க குழந்தை. நல்லா மேல மேல உத்தியோகத்தை அபிஷே வேணும். இந்த 16 குணங்களை எங்கெங்க பிரயாணம் பண்ணிருக்காருன்னு ஒரு புத்தகமே இருக்க பொதுவாக வேங்கம் அனந்தராச்சாரிய சுவாமிகள் ஒரு தனி புத்தகமே அவதூறு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரசமான ஒரு விஷயம். வால்மீகி கேட்கிற போது 16 குணங்கள் கேட்டா காதல் காட்டு. ஆனா இந்த ககாக்கிற சொந்த மாத்திரம் 16 முறை வரல, 10 முறை வந்துச்சு. எண்ணி பார்த்தேன்னா பூர்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீர்யவான் தர்மஜ்யஸ்ய கிருதஜ்யஸ்ய சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோவிந்தः சர்வபூதேஷு கோவிதः வித்வான்கः கஸ்தமர்த்தஸ்ய கஷ்ட ஏகப்ரியதர்சனः ஆத்மமாந்தः ஜிதக்ரோதः விதிமானகः ததः அனசூயகः கஸ்ய வித்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்யுகே 10 முறை கஹாங்கிறது கஹாவோ இல்லை விபக்தி பிரத்யேகமோ அது. இதுலேருந்து என்ன சூக்ஷ்மம்னா வால்மீகிக்கு தெரியாத ராமனுடைய காலத்திலே இருந்தோம். வால்மீகி தபஸால யோக சக்தியான ராமாயணத்தை ரச்சனை பண்ண போற. இத்தனை குணங்களும் நிறைந்திருக்கக்கூடியவன் ஒரே ஒருத்தர் இருக்குன்னா ராமன் தான் அந்த குணங்கள் ஒரு தெரியும். அவருக்கு தெரியுன்றதுக்கு என்ன பிரமாணம்னா இந்த 10 முறை கஹா யூஸ் பண்ணதுனால கஹாங்கிறது இன்ட்ராகேட்டிவா வந்தா யாருன்னு அர்த்தம் தருவோம். அஃபர்மேட்டிவா வரும்போது கஹானா பல அர்த்தங்கள்ல விஷ்ணுன்னு ஒரு அர்த்தம். 10 முறை வந்ததுனால தசாவதாரம் பண்ண விஷ்ணு தான் இத்தனை குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடியதை தெரிஞ்சிருந்து குரு மூலமா ராமாயணத்தை உபதேசமா பெற்றுப்படணுங்கிறதுக்காக நாம பார்த்து கேட்டாருன்னு பெரியவர்கள் தான் வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட குணாதிசயங்கள் ராமனுடைய அவதாரமே குணாவதாரம். அது ரொம்ப நல்லா சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. குணங்கள் எடுத்து சொல்லியிருக்க நல்லா அந்த குழந்தை மேல மேல உத்திரோகத்துக்கு அபிவிருத்தி அடைஞ்சு நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லியிருக்க ஆராய்ச்சிக்கூடிய பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆச்சாரியர்களுக்கும் பெருமாள் வந்து பிரார்த்திச்சு வேதமந்திரத்தோட பூர்த்தி பண்ணிக்கிறது. வசக்தே விஷ்ணவாசனாக்னோமி தன்மே விஷஸ்ய சிகவிஷ்டஹவ்யம் வர்தந்து சுக்ருதஜோகிரோ மே யூயம் பாதஸ்வஸ்தி விஸ்ததா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சீதா கல்யாண உற்சவத்தை பத்தி ஒரு 20 நிமிஷம் சத்யாபாத